Assalamualaikum. Hello friends. Welcome to illattharasi. இன்னைக்கு நம்ம சேனல்ல leeks பால் கறி சிம்பிளா எப்படி சமைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே ஹெல்தியா ரொம்ப டேஸ்டியா இந்த leeks பால் கறி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சிருக்கிறேன். கடாய் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்க பட்டர் அல்லது ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட வாசனை அடங்கி ஓரளவு ஃப்ரை ஆனதும் 1 கப் சின்ன வெங்காயம் 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வெந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டு பொடி பொடியா கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இறைச்சி துண்டுகள் இது 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கிட்டா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்ப இது கூட 750 கிராம் லீக்ஸ் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இது வதங்கட்டும். மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே வச்சிடலாம். அடிப்பிடிக்காம இருக்க இடையிடையே கலந்து விட்டுக்கணும். இந்த அளவுக்கு லீக்ஸ் வெந்ததும் 1 கப் அளவு கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுறலாம். அவ்வளவுதாங்க, நம்ம சுவையான ஹெல்தியான லீக்ஸ் பால் கறி ரொம்பவே சிம்பிளா செய்துட்டோம். லீக்ஸ் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப்பரான லீக்ஸ் கறி நீங்களும் உங்க வீட்டுல செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.